சிறப்புரிமை வினா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எனக்கு வாய்ப்பு வரையுங்கள். கௌரவ உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. கௌரவ ரோஹிணி நான் நிலையில் கட்டளை ஒருவர் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்றை கேட்டால் அதனை கேட்க வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கின்றது. எனவே தயவு செய்து முதலில் ஒழுங்கு வினாவுக்கு நீங்கள் இல்லைன்னா அதனை வாசித்து பாருங்கள். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளியுங்கள். கௌரவ அர்ஜுனா அவர்களே, எனக்கு வாசிப்பதற்கு. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாம் உங்களிடம் கேட்கின்றோம், ஒழுங்கு வினாவை ஏன் பயன்படுத்த போகின்றார்கள் என்பதை உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது. எனவே அந்த சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைப்பதற்கு இடமளியுங்கள். வேறு விடயங்கள் தேவையில்லை, நாம் வெளியே விவாதிக்கலாம். கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். நன்றி. நீங்கள் எழுதியதை வாசியுங்கள். நான் இதை வாசிக்க போறேன். எனக்கு இதை வாசிக்க கௌரவ சபன் அவர்கள். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, பாராளுமன்ற உறுப்பினர். எனது கட்சியின் தனி உறுப்பினர் வகையில் நான் இந்த சபையில் ஒரு சிறப்புரிமை சம்பந்தமான ஒரு விடயத்தை எழுப்புகிறேன். எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான், அது எனது உயிருக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. 12ஆம் தேதி பிப்ரவரி 10:25 மணிக்கு வலம்புரி ஹோட்டலில் எனக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது எனது கௌசல்யா நரேந்திரன் செயலாளரும் தாக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து நான் இந்த விடயத்தை போலீஸுக்கு அறிவித்தேன் 119 மூலம். அது தொடர்பாக நான் யாழ்ப்பாண போலீஸிலும் ஒரு முறைப்பாடு செய்தேன். போலீஸ் இது தொடர்பாக விசாரணை செய்து சந்தேக நபரை கைது செய்துள்ளார். என்றாலும் திடீரென்று எனக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது பாதுகாப்பு அடிப்படையில். இவ்வாறான விடயம் எனது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் நான் தொழிற்படுவது பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. நீங்கள் நன்கண்கள் கணேமுல்ல சஞ்சீவை நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டதும் அதே போன்று தொடர்ந்தும் இந்த கடந்த வாரங்களில் ஏற்பட்ட கொலைகள் சம்பந்தமாக எனது பாதுகாப்பு தொடர்பாக பல கரிசனை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான ஒரு பாதுகாப்பு நிலைமை இருக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பாக எனக்கு இந்த சிறப்புரிமை பிரச்சனையை நாளை இந்த பிரச்சனையை எழுப்ப உங்களிடம் அனுமதி கோருகின்றேன். எனக்கு பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக 2 பாதுகாப்பு உத்தியோகத்தரை ஒதுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பான இந்த வேண்டுகோளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு இந்த வேண்டுகோளை அனுப்புமாறும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களது சாதகமான பதிலிருப்பை நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த அவசரமான நிலையை கருத்தில் கொண்டு. நன்றி.